ஹலோ மக்களே! கருணா இந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கருணாவ காணாத உடனே இந்துவும் ரொம்பவே துடிதுடிச்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்தில பாண்டியோட ஹெல்ப்னால நம்ம கருணா வீட்டுக்கு வந்த உடனே இந்துவ பார்த்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில நம்ம கருணா இந்து கிட்ட அவங்க அன்ப வெளிப்படுத்துறாங்கன்னே சொல்லலாம். நம்ம இந்து கருணாவோட அன்ப புரிஞ்சுப்பாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கருணாவும் திவாகர் பேசினதையே மனசுல வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த வீட்ல ஒரு ஆளாட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம இந்துவும் கருணாவை ஏன் தான் இப்படிலாம் திட்டினாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சரி கருணா சீக்கிரத்துல வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கருணா கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகிய கருணாவை காணல. உடனே இந்து பயப்பட்டு சரி இப்போ என்ன செய்யறது, கருணாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு ஃபோன் ட்ரை பண்ணா ஃபோனும் எடுத்த மாதிரில சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ எங்கே தான் போயிருப்பாங்கன்னு புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஜெயந்தியும் இந்து கிட்ட சரி நீ எதுக்கும் கவலைப்படாத இந்து, கண்டிப்பாக கருணா எங்கேயாவது பக்கத்தில் தான் போயிருப்பான், ஏதாவது தப்பான முடிவு எதுவுமே எடுக்க மாட்டான், அதனால வருத்தப்படாத அப்படி சொல்லும்போது நம்ம இந்துக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. இவ்வளோ நேராவையும் அவன் ஃபோன் எடுத்த மாதிரி இல்லையே, எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. சரி பாண்டி கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி நம்ம பாண்டி கிட்ட இந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம பாண்டியும் அந்த திவாகருக்கு என்னதான் வேணும்னு தெரியல, அந்த கருணாவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, எப்போவுமே திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துவும் இது எப்போ மாதிரி இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே திட்டாங்க, எப்படியாவது அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தாங்க அப்படி சொல்லும்போது நம்ம பாண்டியும் சரி எனக்கிட்ட ஒப்படைச்சிக்க, கூடிய சீக்கிரத்தில் கருணா வீட்டுக்கு வந்துடுவான், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி நம்ம பாண்டியும் யோசிக்கிறாங்க. பாண்டிய கருணா எந்த இடத்துக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக ஃபீல் பண்ணனா அந்த இடத்துக்கு தான் போவான்னு சொல்லி பாண்டி அந்த இடத்துக்கு தேடி போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கருணா ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது பாண்டி வராங்க. பாண்டியை பார்த்த உடனே அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் தான் இவங்க எல்லாம் என்னை இப்படி சொன்னாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, கிருபா அண்ணன் திவாகர் அண்ணன் எல்லாத்தையுமே என்னோட சொந்த அண்ணன் மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படி இருக்கும்போது ஏன் தான் திவாகர் அண்ணன் இப்படி செய்தாங்கன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு பாண்டி கிட்ட ஃபீல் பண்ணும்போது பாண்டிய நீ எதுக்கும் கவலைப்படாதடா, சரி வீட்டில் உன்னை யாராவது தேடிட்டு இருப்பாங்கல்ல அங்கே கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம கருணாவும் நான் தான் ஒரு அனாதையாச்சே, கண்டிப்பாக என்னை யார் தேட போகிறா, அது மட்டும் இல்லாமல் என்னை இந்த மாதிரிலாம் திட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும்போது பாண்டியன் கருணாவுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. சரி எப்படி இருந்தாலுமே இந்து தேடிட்டு இருப்பா, இந்து என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டா, ஏற்கனவே அவள் நிறைய வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணா நீ எடுத்த மாதிரி இல்லை, அதனால ரொம்பவே பதட்டப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது நம்ம கருணாவை இந்துவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் திவாகர் இப்படி பேசிட்டானே, இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் எப்படிடா போக முடியும் அப்படி சொல்லும்போது பாண்டியும் நீ எதுக்கு இன்னும் உன்னோட அண்ணன் பேசினதே நினச்சிட்டு இருக்க, பேசாமல் இந்து எவ்வளோ தேடிட்டு இருக்கா ஒன்று தெரியுமா, அதனால அவளுக்காகவாத வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கருணாவை எப்படியோ நம்ம பாண்டி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்துவும் ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் கருணாவை காணலையே, பாண்டி அவங்கள கண்டுபிடிச்சானா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் கருணாக்காண்டி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயந்தியும் நம்ம இந்து கிட்ட வந்து என்ன இந்து ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சதா, கருணா வீட்டுக்கு வந்தாச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்துவும் இல்லக்கா இன்னும் வரல, அதை தான் நான் தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயந்தியும் இன்னைக்கு கருணாவை இவங்களும் ரொம்பவே திட்டாங்க, இப்படி திட்டுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நமக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கருணா சாப்பிட வச்சான், அப்படி இருக்கும்போது எதுக்கு தான் இப்படி திட்டினாங்கன்னு புரிய மாட்டேங்குது, நாம பண்ண தப்புக்கு கருணா என்ன பண்ணுவான், அது மட்டும் இல்லாமல் கிருபா அண்ணன் இப்படி ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கருணா ஏற்கனவே வருத்தத்தில் இருந்தான், இப்போ எங்கே போயிருப்பானே புரிய மாட்டேங்குதே, சரி கருணா வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தி இந்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம பாண்டி கருணாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கருணாவை பார்த்த உடனே தான் இந்துக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஜெயந்தியை கருணா கிட்ட போய் எங்கடா போயிருந்த, உன்னை தான் இவ்வளோ நேரம் தேடிட்டே இருந்தாங்க, நீ காணலன்னு சொல்லிட்டு இந்து இவ்வளோ பதட்டம் ஆகிட்டா தெரியுமா, கொஞ்சமாவது அவளோட நிலைமையும் யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம இந்துவும் பாண்டிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னா நல்லபடியாக இவங்களை கொண்டு சேர்த்ததுக்கு அப்படி சொன்ன உடனே நம்ம பாண்டி இதுக்கு எதுக்கு சிஸ்டர் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இது என்னோட கடமை தானே அப்படி சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம இந்துவும் கருணாவை கை தாங்களா கூட்டிகிட்டு வராங்கன்னே சொல்லலாம். கருணா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த இந்துவும் சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது கருணாவும் இல்லை அது எப்படி எனக்கு சாப்பாடு எல்லாம் இறங்கும், என் அண்ணன் இப்படிலாம் திட்டுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் என்னோட சொந்த அண்ணன் மாதிரி தான் இவங்களை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, திவாகர் அண்ணன் என்னை அடிக்கடி திட்டுவான், ஆனால் இப்படியெல்லாம் செய்வான்னு இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, மனசில் இருந்த
நடந்தது தான் வெளியில வந்திருக்கு. நாயின்னு அனாதை நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்துட்டு இருந்த இந்துவும் சரி முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறமா அடுத்த வேலைய பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியே சாப்பாடும் இந்து ஊட்டி விடுறாங்க. அதே சமயத்துல கருணாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் மட்டும் தனியாவே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நம்ம இந்துவ பார்த்து உனக்காவது அப்பா அம்மான்னு இருக்காங்க. நீ உன்னோட அப்பா அம்மா முகத்தை எல்லாமே பார்த்துருக்க. ஆனா எனக்குன்னு யாருமே இல்ல. என் அம்மாவ நான் சின்ன வயசுல பார்த்த ஞாபகமே எனக்கு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கருணாவும் நம்ம இந்துவோட தாலி செயின் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அம்மா இருந்திருந்தா இப்படிலாம் யாராவது பேசியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது இந்துவும் நம்ம கருணா கிட்ட சரி நீ எதுக்குமே கவலைப்படாத எதுனாலும் காலையில பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் ஃபீல் பண்ணாத. அவங்க சொல்லதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்துக்கும் கருணாவை பத்தி இப்ப நல்லாவே புரிய ஆரம்பிச்சுட்டு கருணா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து கருணாவுக்கு ஆறுதலாவே இருக்காங்க. எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க தான் வந்து தட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இந்துவுக்கு வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்துவோட அக்காவும் சரி உன் கையில தானே 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, அதை சேஃபா தானே வச்சிருக்க, எப்படியாவது கார்த்தியோட அம்மா கிட்ட அதை சீக்கிரமா கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துவும் நடந்தது எதுவுமே நம்ம தீபா கிட்ட சொல்லாம சரி இப்போதைக்கு அக்கா கிட்டயும் அப்பா கிட்டயும் எதுவுமே சொல்லாண்டா, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் எல்லா விஷயத்தையும் மறைச்சு தீபா கிட்ட சரிக்கா நான் பார்த்துலாம் நீ எதுக்குமே கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கிருபாவும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணமும் அந்த இந்து தான். இந்துனால தான் நம்ம இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஏனி கண்டிப்பா அந்த இந்துவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருபாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருபாவும் திவாகர் கிட்ட என்ன லாயர் எல்லாம் பார்த்தியா, சீக்கிரத்தில் ஜாமீன் கிடச்சிரும்ல, சீக்கிரத்தில் நான் வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியில் வந்தேன்னா அந்த இந்துவுக்கு சரியான பிரச்சனை இருக்குது. நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டா, எல்லாத்துக்குமே காரணம் அவள் தான். அவளுக்கு தான் இவ்வளோ தைரியம் உண்டு நம்ம வீட்டிலேயே. அது மட்டும் இல்லாமல் இப்போ சுகுணா வேற என்னை பார்க்க வந்தா, எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த தைரியத்தை யார் கொடுத்தது, நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் இப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருபாவும் திவாகர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவாகரும் ஆமாண்ணா அதை தான் நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். ஏற்கனவே இந்த கருணா வேற இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துட்டுருக்கான். என்னைக்கு அந்த இந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. நீங்கள் வந்த உடனே கண்டிப்பாக இந்துவை உண்டிலன்னு பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம திவாகரும் கிருபாவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. கிருபாவும் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு ஜாமீன் கிடைச்சே ஆகணும், சீக்கிரத்தில் நான் வெளியில் வந்து ஆகணும், அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம திவாகர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல காலையில எழும்பின உடனே நம்ம கருணாவும் இந்துவை பார்க்கும்போது நேத்துக்கு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்துவோட மனசுல கொஞ்சம் கருணா வந்துட்டாங்கன்னே சொல்லலாம்.